அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா, மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ மத்திய பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும், நேத்து சில விஷயங்கள நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அத ஒருக்கா ரீகால் பண்ணிக்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைக்கிறார் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சாதனையை மொரார்ஜி தேசாய் அவர்கள் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த சாதனைய முறியடிச்சுட்டு 7வது முறையா தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. யார் அப்படின்னா, நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட்டுக்கான ஒரு ஒரு இலக்காக பார்த்தோம்னா, வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற இலக்குடன் 2024, 25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப என்ன தீம் அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தீம், அந்த ஒரு இலக்க பேஸ் பண்ணி தான் இந்த பட்ஜெட் இருக்க போது. என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இங்க குடுத்திருந்தாங்க. சரியா? ஸோ எப்பயுமே நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது வெளிய வரும். எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா. அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வருஷம் நம்ம எக்கானமி போன நிதியாண்டுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம எக்கானமி எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அந்த வகையில முந்தைய நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 8.2% இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ போன எக்கானமி ஐ மீன் போன ஃபினான்ஷியல் இயர்ல நம்மளோட எக்கனாமிக்கல் குரோத் அப்படிங்கிறது 8.2% ஓகேவா? அதே மாரி நிகழ் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.5 முதல் 7% வரை இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன டைம் பார்த்தோம்னா 8.2% இப்போ வந்து ஒரு 6.5 to 7% குரோத்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் தான் குடுத்துருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற மாரி இருக்கும். ஸோ நாளைக்கு செய்தித்தாள்ல என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அடுத்ததா தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம். வீடு கட்ட இணைய வழியில் உடனடி அனுமதி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுயசான்று திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சுயசான்று திட்டம். ஓகேவா? அதாவது சுயசான்றிதழ் திட்டம் என்பது பொதுமக்கள் கட்டட அனுமதிக்காக அலுவலகங்களுக்கு சென்று வரும் நேரத்தை முழுமையாக தவிர்த்து அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையுடன் நடைமுறையில் உள்ள கட்டட விதிகளை எளிமைப்படுத்தியும் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு குடுத்துறாங்க. அதாவது நம்ம அந்த வீடு கட்டணும் அப்படின்னா நெறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்க போவோம். ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இப்ப ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் அந்த சுய சான்றிதழ் திட்டம். சுயமா நம்மளே சர்டிஃபிகேட்ட அப்ளை பண்ணிக்கலாம். அதான் சுய சான்றிதழ் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதன்படி பார்க்கிறப்ப 3500 சதுர அடி கட்டடப் பரப்புக்குள் தரைத்தளம், முதல் தளம் கொண்ட 7 மீட்டர் உயரத்துக்கு உட்பட்ட குடியிருப்பு கட்டடத்துக்கு சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதியை எளிதாகவும், உடனடியாகவும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்ப இந்த 3500 சதுர அடி, 2ண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அந்த ஹைட் பார்த்தோம்னா ஒரு 7 மீட்டர்ஸ் இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயங்கள். சரியா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சுய சான்றிதழ் திட்டத்துக்கு கீழ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் டைரக்ட்டா போய் நம்ப வெப்சைட்ல போய் இது பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்குன்னு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் EPPA.tn.government.in அப்படிங்கிற இந்த ஒரு இணையதளத்தையும் உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த ஒரு திட்டத்தில நமக்கு சொன்ன ஒரு விஷயமா இருக்கும். சுய சான்றிதழ் திட்டம். திட்டத்தின் பேரு சுய சான்றிதழ் திட்டம். வீடு கட்டுறதுக்கு 3500 சதுர அடிக்குள்ள ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, அதற்கான தேவையான சான்றிதழ்கள நம்ம இதிலேயே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் அத பத்தி தான் இந்த திட்டத்த பத்தி தான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஸ்கீம் அதனுடைய அப்ஜெக்டிவ் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா, ஸோ மத்தபடி இன்னைக்கு முதல் பேஜ்லயே ஒரு 2, 3 செய்தி இருந்துச்சு. மத்தபடி வேற எந்த செய்திகளும் இல்ல நமக்கு. அடுத்து திருக்குறள் பார்த்தோம்னா, "செய்வானை நாடி, வினை நாடி, காலத்தோடு எய்த உணர்ந்து செயல்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. "செய்வானை நாடி, வினை நாடி, காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து, செயலின் தன்மையையும் ஆராய்ந்து, தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செயல் இருக்கு அப்படின்னா, அந்த செயல செய்யக்கூடியவங்களுடைய தன்மையை ஃபர்ஸ்ட் நம்ம ஆராயணும். அடுத்தது அந்த செயலோட தன்மையையும் ஆராய்ஞ்சு, அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்ண வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திருக்குறளின் 516 அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்துல. ரைட். மத்தபடி இன்னைக்கு செய்திகள் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்த 2 செய்திகள் முக்கியம். சரிங்களா?
ஸோ அது 2யும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுயசான்றிதழ் திட்டம்னா என்ன? அதனுடைய அப்ஜெக்டிவ் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.